தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லயலமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசின பேச்சு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. பெரியார் குறித்து பேசியிருந்தாரு, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் அமைதியாகவே இருக்காங்க. எந்த ஒரு பதிவுமே பண்ணலை, எந்த ஒரு ட்வீட் கூட போடலை. விஜய் அவர்கள் சீமானை பார்த்து பயப்படுறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுடைய பதில் சொல்லுங்க சார். இல்லை, அவர் அச்சப்படுறாரு அப்படின்னா அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார். அரசியலில் பகை தான் அதிகமாக உருவாகும். அரசியல் நெருக்கடி நிறைந்த ஒரு களம். மிகப்பெரிய ஒரு உச்சத்தில், சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தை தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்கின்ற ஒரு ஆபத்து நிறைந்த அரசியல் களத்துக்கு வராரு. அப்படி வரக்கூடியவருக்கு அச்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களே, இந்த ஒரு கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கா? முதல்ல அவர் எதற்குமே அச்சப்படலைங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர் குறித்து பேசிய அந்த கருத்து என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் கண்டித்து விட்டார்கள். நீதிபதிகளும் கண்டித்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்க கட்சியை சார்ந்த எல்லோரும் கண்டித்து கொண்டிருக்கின்றோம். செய்தி தொடர்பாளர்களும் கண்டித்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? பேசல தலைவர் அவர்கள், விஜய் அவர்கள் பேசல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க இன்டர்வியூல. ஆனா ஏன் ஒரு ட்வீட் போட்டுக்கலாம், ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம், கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், எதுவுமே கொடுக்கல. இல்ல, அது கண்டிக்கக்கூடிய பேச்சுங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் முதல் முறையாக பேசியிருந்தாருன்னா எங்க தலைவர் கண்டிச்சிருப்பாரு. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காரு. காலையில ஒண்ணு பேசுறாரு, அப்புறம் சாயங்காலம் வேற ஒண்ணு பேசுறாரு. எங்க தலைவரையே அன்பு தம்பின்னு பேசினாரு. அப்புறம் திடீர்னு லாரியில் அடிபட்டு இறந்துருவாருன்னு ஒரு விதமா பேசுறாரு. இவர் இந்த அண்ணன் சீமான் அவர்கள் தான் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருந்தவர் எனது பாட்டன் தந்தை பெரியார் அவர்கள்னு பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? இருங்க, பேசினாரா இல்லையா? பேசிருக்காரு. அப்புறம் என்ன சொல்றாரு, சமூக நீதியினுடைய அடையாளமாக, சமத்துவத்தின் அடையாளமாக தன் மூத்திர சட்டியை கையில் பிடித்து கொண்டு போராடிய மாபெரும் தலைவர் எனது பாட்டன் பெரியார்னு பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, சமூக நீதிக்காக பெரியார் மட்டும்தான் போராடினாரா அப்படின்னு பேசுறாரு. இப்ப என்ன சொல்றாரு, பெரியார் சமூக நீதிக்காக போராடவே இல்லையே, சமத்துவத்துக்காக போராடவே இல்லையே, பெண் உரிமைக்காக போராடவே இல்லை என்று ஒவ்வொரு படிநிலையா பாருங்களேன். ஒரு இடத்துல பெரியாரை உயர்த்தி பேசுறாரு, அப்புறம் கொஞ்சம் உயர்வா பேசுறாரு, அப்புறம் தரம் தாழ்ந்து கீழ்த்தரமா பேசுறாரு. அவர் ஒரே மனநிலையில இருந்தா எங்க தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுவார் கண்டித்து. அவர் தான் மாத்தி பேசுறாரு. இப்ப திடீர்னு நாளைக்கு சீமான் அவர்கள் நான் பெரியார் குறித்து தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு பேசக்கூடிய ஆள் தான். மன்னிப்பு கேட்க பேசக்கூடிய ஏங்க அவர் பேசுவாருங்க, அவர் பேசக்கூடிய ஆள் தாங்க, எல்லாருக்குமே தெரியுங்க. அப்ப அப்படி பேசக்கூடிய ஒரு நபருக்கு எங்க தலைவர் எதற்கு கண்டித்து அறிக்கை வெளியிடணும் நீங்க எதிர்பார்க்க? எல்லா மேடையிலும் பேசியிருக்கேன். ஆனா தொடக்கத்துல இருந்த புரிதல் வேற, இப்ப இருக்க புரிதல் வேற. அதனால நான் இந்த மாதிரி பதில் சொல்றேன். இல்ல, தொடக்கத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு நல்ல புரிதல் இருந்தது. அதனாலதான் பெரியாரிய ஆதரவாளர்கள், அம்பேத்கரிய ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை கொண்டாடினார்கள். இன்று மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்திருக்கிறாருன்னா பெரியாரிய இயக்கங்கள் அவருக்கு கொடுத்த ஆதரவும் ஒத்துழைப்பும் பல மேடைகளில் அவரை பேச வைத்து அழகு பார்த்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரும் தலைவராக வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ பேசுகிறாரு பார்த்தீங்களா, இது ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பேச்சாக இருக்கிறது. நான் மட்டும் சொல்லலை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற அரசியல் கட்சிகள் மட்டும் சொல்லலை. அந்த கட்சியை, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர் நேற்று கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தவறான பாதையில் செல்கிறாரோ என்கின்ற ஒரு வருத்தம் ஏற்படுது. இது அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்து தானே தவிர நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சீமான் அவர்கள் பேசுனதுல தாய் தங்கை அப்படிங்கிற மாதிரி பேசுனது மட்டும், அதற்கு மட்டும் ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்ற எதுக்குமே எதிர்ப்பும் தெரிவிக்கல, எதற்குமே ஆதாரம் கேட்கல. ஏன்னா பெரியார் அவர்கள் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. தமிழ் குறித்தான அந்த மாதிரி பேசியிருக்காரு, திருக்குறள் குறித்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க, முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் குறித்து அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆதாரம் இருக்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சிட்டு நீங்க ஆதாரம் கேட்டு இல்ல, எந்த இடத்துலையுமே பெரியார் அவர்கள் அப்படி பேசியதற்கான ஆதாரம் கிடையாது. பெரியார் அவர்கள் அப்படி பேசவும் இல்லை. அப்படி பேசினா தானே உங்களுக்கு ஆதாரம் இருக்கும். இப்போ அவங்க சொல்றாங்க தாயோடும் மகளோடும் பெண்ணோடும், அதுதான் பிரச்சனை. இல்ல இருங்க, இதுவே பெரிய பொய், இதுவே ஒரு பெரிய பொய்ங்க. எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான், யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். நீங்க விமர்சிங்க, நாகரிகமான முறையில விமர்சிங்க. பல கோடி மக்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக, ஒரு கருத்தியலின் அடையாளமாக தந்தை பெரியார் அவர்களை முன்வைத்து
களப்பணி செய்து கொண்டிருக்காங்க. தந்தை பெரியார் அப்படின்ற பேரை உச்சரித்தாலே பாசிசமும் ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் கும்பலும் பிஜேபியும் பயம் கொள்கின்ற அளவிற்கு ஒரு கொள்கையினுடைய அடையாளமாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் விமர்சனம் வைங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த விமர்சனத்தை பொது ஊடகத்தில் பேசுகின்ற பொழுது நாகரிகமான முறையில் முன்வைங்கன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஒரு இனத்தை ஒரு அரசியல் படுத்தணும், ஒரு இனத்தை முன்னேற்றணும்னா அவங்க இன ரீதியா ஒருங்கிணைக்கணும், மொழி ரீதியா அவங்கள தயார்படுத்தணுங்கிறது தான். மொழியே வேணாம் அப்படின்னு தான் பெரியார் இருக்காரு. தமிழுக்கு எதிராக தொடர்ந்து பேசியிருக்காரு. அவரை ஏன் ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழை ஆதரிக்குதா இல்லையா? தமிழை தவறாக பேசிய பெரியார் எந்த மாதிரியான ஒரு பதில் கொடுக்குறீங்க? தந்தை பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய கொள்கை தலைவராக இருக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டுதான் தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை இது தொடர்பாக பேசிய எல்லா கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை முன்வைத்து மக்களிடம் ஒரு பரப்புரையை நம்ம மேற்கொள்றோம். இப்ப தந்தை பெரியார் அவர்களை குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி தரம் தாழ்ந்து பேசுவதற்கான காரணம் என்னன்னு தான் நம்ம கேட்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஒரு காலத்துல உயர்த்தி பிடித்தவர். நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அவர் மட்டும் விமர்சனம் பண்ணுங்க. திராவிடம் பேசக்கூடியவர்கள் அவர் மட்டும் தான் பெரியார். அவர் மட்டும் தான் நம்ம எங்க சொல்றோம்? தமிழ்நாடு முழுக்க பெரிய பிம்பம் கட்ட வைக்கிறீங்க. தமிழ்நாட்டுல எல்லாரும் போராடி இருக்காங்க. எல்லாரும் போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டின் வாழ்வியலுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பலரும் போராடி இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதில் பெரியாரும் போராடி இருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா பெரியார் என்கின்ற ஒரு பேரை உச்சரிக்கின்ற பொழுது தமிழ் மண்ணிற்கு நேர் எதிராக இருப்பவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அப்போ தந்தை பெரியார் அவர்களை தமிழ்நாட்டினுடைய ஒரு கேடயமாக, கருத்தியலின் ஒரு கேடயமாக வைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். இந்த மண்ணுக்கு ஆபத்தானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங் பரிவார் கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம். ஆர்எஸ்எஸ் கூட்டம் யாரை பார்த்து அச்சம் கொள்கிறது? பெரியார் என்கின்ற ஒரு பேரை உச்சரிக்கின்ற பொழுது அச்சம் கொள்கிறது. அப்போ அந்த பாசிச கூட்டத்தை வீழ்த்துவதற்கான ஒரு கருத்தியலின் அடையாளமாக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் நீங்க பெரியார் அவர்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் இருக்காங்க. பெரியார் அவர்களை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஏங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப உங்களை எல்லாருமே விமர்சனங்கள் வைக்கலாம். என்ன ஏற்றுக்கொள்வாங்களா? எல்லாருக்குமே பிடிக்க பேசுங்க. யாரு பேச வேணாம்னு சொல்லுது? அதை ஒரு நாகரிகத்தோட பேசுங்க, உண்மை ஆதாரத்தோடு பேசுங்க அப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர யாரையும் பேசாதீங்க, யாரையும் விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் கம்யூனிஸ்டுகளை தடை செய்யணும்னு பேசியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்திக்கு ஆதரவாக தொடக்கத்துல இருந்திருக்காரு. அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு பேசியிருக்காரு. மீண்டும் இந்திக்கு எதிராக போராடும் போது அவங்களை சுட்டுக் கொள்ளுங்க, அடிங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. தொடர்ந்து மாறி மாறி பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் பெரியார்னு சொல்றாங்க. இதெல்லாம் கருத்தியலுக்கு ஏற்றார் போல் தாங்க அவர் பேசிட்டு இருக்காரு. காலத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, காலத்திற்கு ஏற்றார் போல, கருத்தியலுக்கு ஏற்றார் போல அவர் பேசுறாரு. முரண் இருக்குன்னா அந்த முரணை பொதுவெளியில் வைப்பதற்கென்று ஒரு அறம் இருக்கு, அதற்கென்று ஒரு பண்பு இருக்கு. தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு பண்பட்ட ஒரு அரசியலாக, கலாச்சாரம் நிறைந்த ஒரு அரசியலாக இருக்கின்ற பொழுது அண்ணன் சீமான் தமிழர்களை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எப்படி பேசியிருக்காரு? சீமான் அவர்கள் ஒரு தலைவராக இருக்கிறாரு, ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறாரு. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. ஒரு 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தணும்னு நம்ம சொல்றோம். அப்போ பெரியார் அவர்கள் பேசிய பேச்சுக்களெல்லாம் இன்றைக்கு நம்ம பதிவு பண்ண முடியுமா? அந்த மாதிரி பேசியிருக்காரு. பெரியார் பேசிய அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சரியா இருக்கு. ஒரு பெரியார் பேசிய என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாரு கேட்கல. பெரியார் பேசிய வார்த்தைகள் எல்லாம் புத்தகமாக எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. பெரியார் அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. நீங்க அதை வாசிங்க. அதுல உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அந்த விமர்சனத்தை முன்வைங்க. இது ஒரு ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் கொண்ட நாடு. அதை நம்ம எல்லாருமே எதிர்கொள்றோம். தவறுகள் சுட்டி காட்டும் போது நீங்க பேசவே கூடாது. அவர் பெரிய பின்பம் அப்படிங்கிற மாதிரி பெரிய கடவுள் மாதிரி அவரு பலமுறை அண்ணன் சீமான் அவர்கள் பலமுறை தந்தை பெரியார் அவர்கள் குறித்து அநாகரிகமாகவும் அவதூறாகவும் பேசியிருக்கிறாரு. அப்பெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வரல. ஆனா இப்ப 70 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றம் கண்டிக்கிறது, அரசியல் கட்சிகள் எல்லாம் கண்டிக்கிறது என்றால் பெண்ணோடு தொடர்பு படுத்தி அவர் பயன்படுத்திய வார்த்தை என்பது முகசுளிப்பை ஏற்படுத்தியது. அது எந்த இடத்திலுமே தந்தை பெரியார் அவர்கள் பேசாத ஒரு வார்த்தையை பேசியதாக பொய்யான ஒரு பரப்புரை செய்கிறார்கள். அது சமூகத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பல இடங்களில் தாக்கப்படுறாங்க, வாகனத்தின் மீது கல்லெறியப்படுகிறது. அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடித்த உடனே கடலூர் மாவட்ட செயலாளர் அந்த பதவியிலிருந்து வெளியில போறாரு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலரும் இந்த கட்சி எங்களுக்கு வேணான்று வெளியில போறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கே அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதுல பிடிக்கல.
மிகவும் ஒரு முகசுளிக்கின்ற வகையில அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் எல்லாரும் வெளியில போறாங்க. இல்ல அந்த ஒரு கருத்து வந்து தவறாக பதிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. அதுக்கான ஆதாரம் இல்ல, கேட்கும்போது சொல்லலையே அவரு. அதற்கான ஆதாரம் வந்து சொல்லலங்க அவரு. ஆதாரம் கேட்கும்போது தவறாக என்ன பதிவு சொல்றாரு? பண்ணிட்டேன்னு அவர் எந்த இடத்துலயும் ஆதாரம் சொல்லல. கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, மன்னிப்பும் கேட்கல. அவர் மீண்டும் மீண்டும் தரம் தாழ்ந்து இல்ல தான் அந்த பேசுறாரு. ஆதாரம் உங்கள்ட்ட தான் இருக்கு. இல்ல, இறந்து போன தலைவர்களை கொச்சைப்படுத்தி ஏன் பேசணும்ன்றேன். அம்மையார் ஜெயலலிதா குறித்து அவர் இல்ல, அண்ணா இப்ப அப்படிதான் சமீபத்துல பேசுறாரு. கலைஞர் அவர்கள் குறித்து அப்படிதான் பேசுறாரு. கலைஞர் அவர்களோட பெரியார் எழுத்துக்கள் குறித்தும் எல்லாமே அப்படிதான் அரசுடைமை பேசுறாரு. தொடர்ந்து இறந்து போன தலைவர்களை குறித்து சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை எதற்கு அவர் பேசணும்? நீங்க அரசியல் செய்ய வந்திருக்கிறீங்க. மக்கள்கிட்ட நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இது போன்று செய்வேன், நல்லது செய்வேன் அப்படின்னு நீங்க பேசிட்டு போங்க. சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி நானும் அரசியல் களத்துல இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக இப்படி பேசுறாங்களோ அப்படின்ற மக்கள் கருத்து கேட்டுட்டு இல்ல, இருக்காங்கல்ல. பெரியார பேசி சீமான் அவர்களுக்கு இந்த அடையாளம் வந்துருமா? இப்போதைக்கு சமீபத்துல அவர் பேசி தான் அடையாளம் வந்துருமா? அவர் சீமான் அவர்கள் இல்ல, பேசும்போது சொல்றாரு, சீமான் அவர்கள் பேசும்போது சர்ச்சைக்குரிய சொன்னார், வார்த்தைகளை கலைஞர் பயன்படுத்துகின்ற பொழுது அது ஒரு பேசும் இல்ல, பொருளாக மாறுது. கலைஞர்களோட புத்தகங்களை பேசும் வந்து பொருளாக சமீபத்துல மாறுகின்ற அரசுடைமை பொழுது ஆக்குனீங்க. அரசியல் களத்துல தான் இருக்கிற அதே மாதிரி பெரியார் ஒரு பிம்பத்தை அவர் பேசியதையும் கட்டமைக்கிறாரு. மத்தபடி வேற ஒண்ணும் பெரியார் கிடையாது. பேசியதையும் பெரியார் எழுத்துக்களையும் வந்து நீங்க அரசுடைமை ஆக்குனீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க ஆதாரங்கள்லாம் எங்கள்கிட்ட தெரிய போது நாங்க படிச்சு தெரிஞ்சு நாங்க பாத்துக்க போறோம்னு சொல்றாங்க. அதை ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, பெரியார் பேசிய எழுத்துக்கள், பெரியார் பேசிய இல்ல, பெரியார் மட்டும் தான் கருத்துக்கள் தமிழ்நாடுன்னு சொன்னீங்க இப்ப எல்லா- சமீபத்துல. ஏன் அவருடைய புத்தகங்கள் அவருடைய எழுத்துக்கள் வந்து யாரு அரசுடைமை சொல்றாரு? ஆக்கப்படல? அது யாரு ஏன் சொல்றா? அரசுடைமை? அது யாரு சொல்றான்ற? நீங்க தான் முதன்மை வழிகாட்டி, முதன்மை எங்க கொள்கை தலைவர் எங்கிட்ட சொன்னீங்க. 5 கொள்கைகள் இருக்காங்க. 5 கொள்கை தலைவர்கள் இருக்காங்க. எப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களும், அஞ்சலி அம்மாள் அவர்களும், காமராஜர் அவர்களும், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களும், தமிழ்நாட்டின் மொழி உரிமைக்காக போராடியவர்களும், இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களும், ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடியவர்களும், ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய எல்லோருமே எங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் தான். எங்க தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் மாநாட்டுல, திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டு மக்களின் 2 கண்கள், அதை நான் மதிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, தமிழக வெற்றி கழகம் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறது, தமிழக வெற்றி கழகம் திராவிட அரசியலை பேசுகிறது நம்ம சொல்லலை. நம்ம மக்களுக்கான ஒரு அரசியலை முன்வைத்து அரசியலுக்கு வந்துருக்கோம். மக்களுக்கான அரசியலை நம்ம செய்கிறோம். மதசார்பற்ற சமூக நீதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம். ஒட்டுமொத்த பிம்பத்தை கட்டமைக்கிறது யாரு? அவங்க கிட்ட போய் நீங்க இல்ல, நீங்க கேளுங்க. தான் முதன்மையா போயிட்டு நீங்க மரியாதை செலுத்துறீங்க. ஏங்க, நீங்க தான் மரியாதை முதன்மை கொள்கை செலுத்துறது தவறே தலைவர்னு கிடையாதுங்க. அறிவிக்கிறீங்க. சாதி ஒழிப்புக்காக அவர் போராடி இருக்காருங்க, பெண் உரிமைக்காக போராடி இருக்கிறாரு, சமத்துவத்திற்காக போராடி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களை எல்லோரையும் கொண்டாட வேண்டிய, வணக்கம் செலுத்த வேண்டிய கடமை, தார்மீக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில எங்க தலைவர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் வணக்கம் செலுத்துறாரு. அதுல எந்த தவறுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விமர்சனம் இருக்கா, அந்த விமர்சனத்தை முன்வைப்பதற்கென்று ஒரு நாகரிக வார்த்தைகள் இருக்குன்னு தான் இல்ல, சொல்றேன். அரசுடைமை ஆக்கிறத பத்தி சீமான் அவர்கள் பேசினாங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன முன்வைக்குது இப்போ? நல்ல அவருடைய விஷயம் தான், நல்ல அவருடைய விஷயம் தான். பேச்சுகள் வந்து அரசுடைமை ஆக்குங்க. தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஆக மண்ணுக்காக மாட்டாங்கல்ல. போராடிய இத்தனை கருத்துக்களை ஆண்டுகளாக மக்கள் ஆட்சியில வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியார் அது எந்த- அவர்கள் தான் கருத்தியல் அப்படின்ட்டு திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது. ஆக்க வேண்டும் திமுக என்று ஏன் அதை வந்து வெளியில கொண்டு வர மாட்டாங்கன்னா, ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் பேசின தவறான கருத்துக்கள்லாம் வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்ட்டு தமிழ் தேசியவாதிகள் சொல்றாங்க. இல்ல, நான் வந்து அதாவது பொய்யா பரப்பப்படுகின்ற பரப்புரைகளுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இப்போ தந்தை பெரியார் அவர்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து மக்களுக்காக போராடி இருக்கிறாரு, பெண்களுக்காக போராடி இருக்கிறாரு, ஒடுக்குமுறை அதான் எதிர்த்து அவருடைய போராடி கருத்துக்களை வெளியில மொத்தமா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. போராடி இருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை எல்லாரும் வாசிக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா அரசு வந்து அவருடைய நூல்களை எல்லாம் அரசுடைமையாக்கி மக்களினுடைய பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல நல்லது இருந்தா மக்கள் கொண்டாட போறாங்க, அதுல விமர்சனம் இருந்தா அதை விமர்சிக்க போறாங்க. இதுல என்ன சிக்கல் இருக்கு? அவர் வந்து இந்த மண்ணுக்காக போராடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு, ஒரு கொள்கையினுடைய அடையாளமாக இருக்கின்ற பொழுது அவரை வந்து இப்படி தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய தேவை எதற்காக அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கிறது என்று மக்கள் கேட்கிறாங்க. அரசியல் ரீதியா அவருடைய நீங்க வேணா பாத்தீங்களா, அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடிச்ச உடனே பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அப்படியே சொல்றாங்க, எங்கள் வழியில் சீமான் அவர்கள் வர அப்படிலாம் ஆரம்பித்து. யாருமே சொல்ல. அப்போ யார் சார் சொன்னாங்க? ஜெகதீஷ் பாண்டியன் சொன்னாரா இல்லையா? அவங்க கட்சியோட மாநில அவர் ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு சார், பிஜேபில இருந்து எங்களுடைய கருத்தை சொல்றாருன்னு தமிழிசை சொன்னாங்களா? சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்களே. இப்போதான் கரெக்டா பேசுறாரு சீமான் அவர்கள். அவர் பேசிதான் வரவேற்கிறேன்னு அண்ணாமலையும் சொல்றாரு. அப்போ இந்த பாசிச கூட்டத்திற்கு காவிரி- இரையாகி விடுவாரோ இல்ல, இப்ப அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே இல்ல, இப்ப தவிர. காவிரி சிக்கல் வரும்போது தமிழக வெற்றி கழகத்தோட கருத்தும் நாம் தமிழர் கட்சியோட கருத்தும் ஒன்னா இருக்கும் தானே. அந்த ஆமா. மாதிரி அரசியல் ரீதியா நீங்க வந்து இப்போ அம்பேத்கர் குறிப்பிடும் போது சீமான் அவர்களும் அம்பேத்கர் இல்ல, அவர்களும் நீங்க பெரியார் அவர்களை அரசியலா பார்க்க கூடாதுங்க. பெரியார் அவர்களை வந்து கருத்தியலா பாருங்க. பெரியார் அவர்களை கொள்கையா பாருங்க, கோட்பாடா அரசியல் பாருங்க. ரீதியாவே அந்த கோட்பாட்டு தொடக்கத்துல யுத்தம் தான் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் வந்து அதன் பிறகு வெளியில வந்துட்டு காங்கிரஸை எதிர்த்தார். அதன் பிறகு திமுக தொடங்கிய பிறகு திமுகவை எதிர்த்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆதரிக்கிறார், காங்கிரஸ் மறுபடியும் எதிர்க்கிறார். இந்த மாதிரி மாறி மாறி அவரோட நிலைப்பாடு இருந்திருக்கு. அவர் சரியான ஒரு தலைவர் இல்ல அப்படின்னு தான் தந்தை அவரோட பெரியார் குற்றச்சாட்டு. அவர்கள் அரசியல் கட்சி தலைவர் கிடையாது.
அவர் மக்கள் இயக்கம் நடத்திய போராளி. இல்ல அரசியல் ரீதியான சரிங்களா? நடவடிக்கையில அரசியல் கட்சி ஈடுபடுறாருல. ஒரு தலைவர்கள் கட்சி தான் ஆதரிக்கிறதும் ஒரு கட்சி எதிர்க்கிறதுமான அரசியல் போராளி. ஈடுபடுறாரு. அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு போராளிகள் மக்கள் இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள், தேர்தலை புறக்கணித்தவர்கள், தேர்தல் பாதையை விரும்பாதவர்கள், மக்களின் மனநிலைக்கு ஏற்றார் வகையில், கால சூழலுக்கு ஏற்றார் வகையில், கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்றார் வகையில் தான் முடிவெடுப்பாங்க, போராடுவாங்க, செயல்படுவாங்க. நீங்க அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்களை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். பெரியாரையும் நீங்க ஒப்பிடாதீங்க அப்படின்ட்டு சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. இவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும்னு அம்பேத்கர் சொல்றாரு. இவர் தேர்தலே நிக்காத, தேர்தல் பாதை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டுமே வெவ்வேறு நிலைப்பாடு. என்ன சொன்னா, தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் கட்சி நடத்தல, அவர் மக்கள் இயக்கம் நடத்தினாரு. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை பாதை சரியா இருக்கு, பெரியார் பாதை சரியா இல்லைன்னு சொல்றாரு. அதிகார ரீதியாக ஆட்சி அதிகாரத்திற்கு வாங்க அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் போராடி சுயமரியாதையை பெற்றுக்கொண்டு, சமத்துவத்தை பெற்றுக்கொண்டு, சமூக நீதியை பெற்றுக்கொண்டு, உனக்கான அதிகாரத்தை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள், நீயே அதிகாரத்தை நோக்கி வா என்று தந்தை பெரியார் அவர்கள். திராவிட நாடு திராவிட இருக்கே, இந்தியா இந்தியா வேணும்னு ஒரு முறை சொல்றது, பிரிட்டிஷே ஆளணும்னு சொல்றது, இந்த மாதிரி தொடர்ந்து மாற்றி மாற்றி தான் பேசியிருக்காரு பெரியார் அவர்கள். ஏங்க, அதாவது பொய்யாக இவர் உங்களுக்கான கொள்கை தலைவரான்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஓங்கி முழங்கியிருக்கிறாரு. தமிழ்நாடு தமிழருக்கே என்று கைகளில் பச்சை குத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். வீட்டு வாசலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பதாகைகள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் அவர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அவரை எங்கள் கொள்கை தலைவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த விடுதலைக்கு எதிராக பேசியிருக்காரு, பிரிட்டிஷே ஆளணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருந்திருக்காருல, அவர் விடுதலைக்காக போராடினார்னு ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்காக போராடினார்னு ஒரு பக்கம், திராவிட நாடு கேட்டார்னு ஒரு பக்கம், எந்த மாதிரி தொடர்ந்து மாத்தி மாத்தி தானே பேசியிருந்திருக்காரு பெரியார் அவர்கள். தமிழ்நாட்டின் உரிமைக்காக தந்தை பெரியார் அவர்கள் போராடி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலுக்காக, பண்பாடுக்காக போராடி இருக்காங்க. அந்த அடிப்படையில், அந்த கருத்தியல், அந்த கோட்பாடுகளை முன்வைத்து தந்தை பெரியார் அவர்களை நாம் போற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும். வைக்கம் போராட்டம் இருக்கு. வைக்கம் போராட்டத்துல போய் பங்கேற்கிறாரு. உடனே வைக்கம் வீரர் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல பிம்பம் கட்டமைக்கிறீங்க. திருக்குறள் மாநாடுல பங்கேற்கிறாருன்னா திருக்குறள் மாநாடு நடத்தியவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து பெரிய பிம்பமா கட்டமைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களோட கருத்து. பிம்பம் யார் கட்டமைக்கிறான்னு அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லா தலைவர்களையும் கொண்டாட வேண்டும் என்று நம்ம சொல்றோம். நாங்க பெரியாரை மட்டுமா நாங்க பேசுறோம், எல்லா தலைவர்களையும் பேசுறோம், எல்லா தலைவர்களையும் கொண்டாடுறோம். மண்ணுரிமைக்காக போராடியவர்களையும் நம்ம கொண்டாடுறோம், வீர வணக்கம் செலுத்தணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், அவர்கள் வழியில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ அண்மையில் கூட ஐயா நல்லக்கண்ண அவர்களுடைய 100ஆண்டு விழா வந்தது. எங்கள் பொதுச் செயலாளர் நேரடியாக சென்று வாழ்த்தினார். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, ஒரு வீரர். இந்த வகையில் தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காகவும் போராடிய எல்லோரையும் சம அளவில் வைத்து தான் நாங்கள் பார்க்கிறோம். பிம்பம் கட்டுறாங்கன்னா பிம்பம் யார் கட்டுறாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ நாங்கள் பிம்பம் கட்டுறோமா? கிடையாது. நாங்கள் எல்லாரையுமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியலை முன்வைத்து நம்ம வரோம். எல்லாமே சமம் என்கின்ற ஒரு கோட்பாட்டின் வருகின்ற பொழுது பிம்பம் கட்டக்கூடியவர்களை போய் கேளுங்க. இப்போ பெரியார் அவர்கள் சாதிக்கு எதிராக இருந்தார், அந்த வழியில் பயணிக்கிறீங்கன்னா, இப்போ புதுக்கோட்டையில வேங்கை வயலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு நேரடியாக விஜய் அவர்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள் நேரடியாக கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் நேரடியாக போகல வெங்கை வயலுக்கு. ஏங்கப்பா, யாரோட ஆட்சி நடந்து கொண்டிருக்கு? திமுக ஆட்சி நடந்து. என்ன மாடலு? திராவிட மாடலு. திராவிட வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று பேசிக்கொள்கின்ற திமுகவை பார்த்து இந்த கேள்வி நீங்க கேட்கணும். வெக்கமே இல்லாம கேவலமான முறையில் பெரியார் என்கின்ற ஒரு பெயரை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் திராவிட மாடல்னு பேசுறீங்கல்ல, தெம்பு இருந்தா, துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வேங்கை வயலுக்கு போங்க, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வேங்கை வயலுக்கு போங்க, பாதிக்கப்பட்ட மக்களோடு குறைகளை கேளுங்க. அதை கேட்கறதுக்கு துப்பு இருக்கா இந்த அரசுக்கு? அண்மையில எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்கின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவில் வேங்கை வயலில் மலத்தை கலந்த தண்ணீரை குடித்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த நிகழ்வுக்கு வந்தாங்க. தம்பி சின்னதுரை வந்தாங்க, முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்தாங்க, அம்பேத்கர் பேரன் அவர்கள் வந்தாங்க. எல்லோரையும் வர வைத்து அரவணைத்து பேசியவர் எங்க தளபதி அவர்கள். வேங்கை வயலுக்கு போக மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல, பரந்தூர் போறாரு. எங்க தலைவர் வேங்கை வயலுக்கு போறாருங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாருங்க, பாதிக்கப்பட்ட மக்களின் குறையை கேட்கிறாருங்க. இந்த அரசுக்கு சவுக்கடி கொடுக்க போறதே எங்க தலைவர் தளபதி தாங்க. போலன்னு உங்ககிட்ட அவர் சொன்னாரா? பரந்தூருக்கு எங்க தலைவர் போறாரு, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறாரோ அங்கெல்லாம் எங்க தலைவர் போவதற்கு உறுதியாக இருக்கிறார். அதற்கான செயல் திட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கு, அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. வெள்ளத்தை போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருந்தாங்க. இப்ப பனையூர் விட்டு வெளியில வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால இப்ப பரந்தூர் போக போறங்கிற செய்தி மட்டும்தான், அது கூட போக மாட்டாரு, சினிமா ஷூட்டிங்ல இருக்காங்க. சொல்றவன் 1000 சொல்லுவாங்க.
விமர்சிப்பவர்கள் 1000 விமர்சிப்பாங்க. பொது வாழ்க்கை என்று இல்ல, இது வந்துவிட்டால் வரைக்கும் போகல விமர்சனங்கள் சார். வரதான் செய்யும். இது வரைக்கும் ஏன் போகல. கள்ளக்குறிச்சிக்கு போனாரா இல்லையா? பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா இல்லையா? இப்ப அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர் கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே ஒரு பெண்ணை கற்பழித்திருக்கிறான், அவன் மீது நடவடிக்கை என்று எங்கே சென்று மனு கொடுத்தாரு? ஆளுநர் மாளிகைக்கு சென்றாரா இல்லையா? ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தாரா இல்லையா? அழுத்தம் கொடுத்தாரா இல்லையா? 3வது ஒரு கோரிக்கையை முன்வைத்தாரு. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகையை மாநிலத்துக்கு கொடுங்க. 2000 கோடி கேட்டிருக்காங்க, அவங்க வெள்ளம் தொடர்பான நிதி கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க, கொடுங்க என்று கோரிக்கை வைத்திருக்காருல. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா? அப்போதைக்கு கூட ஆளுநர் போய் தான் போய் பாக்குறாரு. மக்களுக்காக போராட்டம் பண்ணா நேரடியா வரணும். கட்சியினர் வந்து ஏங்க ஆளுங்கட்சியின் மீது நம்பிக்கை கிடையாதுங்க, காவல்துறையின் மீது நம்பிக்கை கிடையாதுங்க. அப்போ அவர்கள் எல்லாம் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் வேற வழியே கிடையாது. இந்தியாவினுடைய அரசமைப்பு பதவியாக ஆளுநர் இருக்கிறார். அப்ப ஆளுநரிடம் சென்று நாங்க முறையிடுறோம், எங்களுடைய கோரிக்கையை சொல்றோம், எங்களுடைய குமுறலை சொல்றோம். எங்களுடைய குமுறலை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லணும். பனையூர்ல உட்கார்ந்துருக்கிறாரு, நீங்க பேசுறீங்க. அவர் பனையூரில் உட்கார்ந்து கொண்டு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுகின்ற பொழுது அது தேசிய செய்தியாக மாறுதா இல்லையா? அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதா இல்லையா? அது மக்களின் கவனத்துக்கு போதா இல்லையா? அப்போ பனையூரில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டினுடைய அரசியலை தன் விரலால் சுற்றி கொண்டிருக்கிறார் எங்க தளபதி அவர்கள். இப்ப நீங்க சட்டமன்றத்தில் பேசுறீங்க, அது விவாதத்துக்கு வருதா? பேசும் பொருளா மாறுதா? கிடையாது. அண்ணா அறிவாலயத்துல நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அது வெளியில வருதா? வரல. அப்போ எங்க தலைவர் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுகின்ற பொழுது அது ஒரு தேசிய செய்தியா மாறி அது ஒரு கவனத்தை பெறுகிறது இல்ல. அந்த வடிவத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கு மக்கள் பிரச்சனை வெளியில வரணும், அவ்வளவுதானே. எங்க தலைவர் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு, அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது, மக்கள் களத்துக்கு வராங்க, போராடுறாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? எங்க தலைவர் வந்து பரந்தூருக்கு நான் செல்ல இருக்கிறேன், அனுமதி கொடுங்கன்னு ஒரு அனுமதி கடிதம் கொடுத்தாரு. அது ஒரு தேசிய செய்தியா மாறியதா இல்லையா? இப்ப பரந்தூர் பிரச்சனை வந்து இப்போ காட்டு தீ போல பரவியதா இல்லையா? இப்ப மக்கள் எல்லாம் போராடுவதற்கு தயாராகி விட்டார்களா இல்லையா? இப்ப பரந்தூரில் வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க, விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. எங்க கட்சி மட்டும் இல்லாமல் பல கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ அங்க போராட்ட களத்துக்கு போறாங்களா இல்லையா? அப்போ மறப்பது மக்களுடைய இயல்பு தான். அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதான தலைவர்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் நீர்த்து போன மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்க தலைவர் வெளியில கொண்டு வராரு. இப்போ நீட்டு குறித்து எங்க தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? எங்களால முடியாதுங்க, ஒன்றிய அரசிடம் தான் அதிகாரம் இருக்கு, எங்களால ஒண்ணுமே முடியாதுன்னு முதலமைச்சர் அவர்கள் கருத்தை சொன்ன உடனே எங்க தலைவர் அவர்கள் உடனே அறிக்கை வெளியிடுறாரு. எத்தனை காலம் தான் ஏமாத்துவார்கள் இந்த நாட்டை? இப்ப நீட்டு குறித்து பேசும்போது கூட நீங்க ஆளுநரை வந்து கண்டிக்கல, அதே மாதிரி ஒன்றிய அரசை கண்டிக்கலே தவிர திமுகவையும் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசை கண்டிச்சிட்டு இருக்கீங்க. எது வந்து சரியான தீர்வுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, எங்ககிட்ட அதிகாரம் கிடையாதுங்க, ஒன்றிய அரசிடம் தான் அதிகாரம் இருக்கு, அதனால நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சி அமைத்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம், நீட்டை ரத்து செய்வோம் என்று வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாமல் எதற்காக மக்களிடம் பொய்யான வாக்குறுதியை சொன்னீங்க? தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கூடுதலா ஒரு படி மேல அதற்கான முன்னெடுப்புகள் எடுப்போம் அப்படிதானே சொல்லிருக்காங்க. முன்னெடுப்புகள்லாம் சொல்லல, ஆட்சி அமைத்தவுடன் சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் நாங்கள் சொல்வோம் என்று சொன்னாரா இல்லையா? தேசிய அளவுல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அப்படியா சொல்லுங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப நீங்க அதை சொல்லணும், வாக்குறுதியா நீங்க சொல்லணும். துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடுதலா ஒரு படி மேல போய் நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கிறது. எங்க அந்த ரகசியம் தொலைஞ்சிருச்சா? சொல்லுங்க, தேடி கண்டுபிடிச்சு தரோம். அப்போ நீங்க தமிழ்நாட்டு மக்களை இழிச்சவாயர்களா நினைச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டு மாணவர்களை கொச்சைப்படுத்துறீங்களா? அப்போ பொய்யான ஒரு வாக்குறுதிகளை சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையில 2021 தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி ஆட்சி வந்த பிறகு வந்து நீட்டை ஒழிப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுப்போம் அப்படிதான் சொல்லிருக்காங்க. தவிர நாங்க வந்தோன்னு ஆட்சி அதிகாரம் வந்தோன்னே நீட்டை வந்து ஒழிப்போம் இருக்குங்க, சான்று இருக்கு. நீங்க என்னங்க திமுக கட்சிக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சான்று இருக்குங்க, வீடியோ இருக்குங்க. கனிமொழி அம்மா பேசியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்ப எதற்கு நீங்க பேசணும், எதுக்கு ஏமாத்தணும்? அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நாங்க தேசிய அளவுல இந்தியா கூட்டணி வந்த பிறகு நாங்கள் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு நீங்க 2021 சொல்லிருக்கணுமா கூடாதா? 2019 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னு தான் கேள்வி. சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகள் சொன்னீங்களா இல்லையா? அப்ப அந்த வாக்குறுதிகளை நம்பி தானே மாணவர்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. கையெழுத்து இயக்கம்னு ஒன்று நடத்துனீங்க, நீட்டே ஒழிப்போன்னு கையெழுத்து இயக்கம் நடத்துனீங்க. அந்த கையெழுத்து இயக்கம் நடத்திய அந்த படிவம் எங்க எல்லாம் குப்பத்தொட்டில் கிடக்குது, வீடியோ ஆதாரம் இருக்கு. AK ராஜன் ஐயா கமிட்டி ஒன்று உங்களுக்கு அறிக்கையை சமர்ப்பித்தது. நீட் நுழைவுத் தேர்வினால் வந்து சமூக நீதி பாதிக்கப்படுகிறது, இங்க ஏழை எளிய பாமர மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு அறிக்கையை அந்த அறிக்கையை நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அறிக்கையை வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது மனு போட்டீர்களா?
இல்ல அந்த அறிக்கையை வைத்து குடியரசுத் தலைவர் ஒரு கோடி அந்த அறிக்கையை வைத்து பிரதமர் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிவசங்கரன் சொல்லிட்டு இது வந்து பஞ்சு டைலாக் கிடையாது. விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சு இது வந்து பஞ்சு டைலாக் கிடையாது, சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே. நாங்கள் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ரகசியத்தை முதல்ல சொல்லுங்க சிவசங்கர் ஐயாவை. நாங்க பனையூர்ல இருந்து பேசுறோன்னு அவர் சொல்றாருல, ரகசியத்தை சொல்லுங்க. உங்களுடைய இரும்பு கரம் எங்கன்னு சொல்லுங்க. மாணவர்களுடைய எல்லா கல்வி கடனையும் ரத்து செய்கிறோம் என்று வெக்கமே இல்லாம தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களா இல்லையா? எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க ரத்து பண்ணியிருக்கீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும்னு சொன்னீங்கல்ல, பொய் சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க. நடைமுறைப்படுத்திட்டீங்களா? 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை நாங்கள் ஆட்சி அமைத்தால் கொண்டு வருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? கொண்டு வந்துட்டீங்களா? பால் விலையை உயர்த்துறீங்க, பேருந்து கட்டண விலையை உயர்த்துறீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, தண்ணி வரியை உயர்த்திட்டீங்க, எல்லாமே உயர்த்திட்டு இது திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறேன்னு யாரை ஏமாத்துறீங்க? நீங்க தான் ஏமாத்துறீங்க. அண்ணா அறிவாலயத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு ஏமாத்துவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். அதனாலதான் எங்க தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஏமாத்துவீங்க அப்படின்னு. எத்தனை காலம் தான் ஏமாத்துவீர்கள்? மக்கள் வந்து அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்துறாங்க. இப்ப ஈரோடு தேர்தல் இருக்கு. ஈரோடு தேர்தலில் திமுக போட்டியிடுது, நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் பங்கேற்கல, பாஜகவும் பங்கேற்கல. மக்கள் வந்து திரும்ப திமுக ஆட்சிக்கு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்துறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. விக்கிரவாண்டி தேர்தலின் போது அப்படிலாம் கிடையாது. ஜனநாயகம் இருக்கா? சர்வதிகாரம் தலை தூக்கி இருக்கு. புரியுதுங்களா? நெருக்கடிகள் தலை தூக்கி இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முன்னாள் மாநில செயலாளர் என்ன சொன்னாரு? ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, போராட்டம் பண்ண முடியல, ஒரு கருத்தை வெளியில சொல்ல முடியல, அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை இருக்கிறதா என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த நிலை தானே இருக்குது. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல ஜனநாயகம் இருக்குமா? கடந்த முறை நடந்த இடைத்தேர்தல்ல என்ன செஞ்சாங்க? நீங்க போட்டியிடணும்ல, போட்டியிடாம ஜனநாயகம் இருக்குமா? ஜனநாயகமே இல்லாத இடத்துல எப்படிங்க போட்டி போட சொல்றீங்க? 10,000 20,000 15,000 என்று மக்களுக்கு காசை கொடுத்து ஓட்டை வாங்கக்கூடிய, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு ஆளுங்கட்சி வந்து எப்படி செயல்படுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடைத்தேர்தல் என்பது ஓட்டை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கடந்த கால வரலாறுலாம் இருக்கும். 2026 தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் திமுக பொது தேர்தலுங்க. அது பொது தேர்தல். அது வந்து பொது தேர்தல். இப்ப வந்து நடக்கக்கூடியது இடைத்தேர்தல். அதிகாரம் முழுமையும் ஒரு கட்சியிடம் இருக்குது. காவல்துறை முழுவதும் ஒரே ஒரு தொகுதி விஜய் அவர்கள் நேரடியா வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல வந்து போயிட்டு நேரடியா போய் பங்கேற்று அங்க வந்து ஒரு தேர்தல ஒரு இடத்துல வந்து வெற்றி பெற்று நீங்க உங்களுக்காக எல்லாம் நிக்க முடியாதுங்க. எங்க கட்சி கட்டமைப்பு வேலைகள் நடந்து போட்டியிட மாட்டீங்க. நிக்க முடியாதுங்க. எங்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குங்க. எங்க கட்சி கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர் நியமனம் தொடர்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு. கட்சியினுடைய கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இடைத்தேர்தலில் போய் நில்லுனா எப்படி நிற்க முடியாது? இடைத்தேர்தல் ஜனநாயகமா நடக்குமா? முதல்ல இந்த அரசு வந்து ஒரு ஜனநாயகமான அரசா? இது ஒரு கேவலமான ஒரு அரசு. பொங்கல் தொகுப்புக்கு நீங்க 1000 ரூபாய் ஏன் கொடுக்கல சொல்லுங்க? முதல்ல கடந்த முறை 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அதுக்கு முந்தின முறை 1000 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த முறை ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல? நிதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க சார். நிதி இல்லாம கார் ரேஸ் எப்படி நடத்துறீங்க? கார் ரேஸ் கொடுக்கறது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கணும் சமமா வந்துருமா? 90 கோடி ஒதுக்குறீங்களா? ஐயா கலைஞர் பேனா சிலை நிறுவ போறேன்னு, அதுக்கு எப்படி காசு வந்தது? பவள விழா கொண்டாடுறீங்களா? அதுக்கு எப்படி காசு? சிலையெல்லாம் நிறுவல சார். நூற்றாண்டு விழா கொண்டாடுவதுக்கு காசு ஒதுக்குறீங்களே, அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறீங்களா? அந்த காசெல்லாம் என்ன பண்றீங்க? மக்களுடைய வரி பணத்தை நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் பொங்கல் தொகுப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அரிசி கொடுத்துருக்கீங்க, சீனி கொடுத்துருக்கீங்க. சீனினா சர்க்கரை கொடுத்துருக்கீங்க. பொங்கல் வந்து எதில் செய்வாங்க? கூடுமான வரை எதில் செய்வாங்க? வெள்ளத்தில் செய்வாங்க. நீங்கள் சர்க்கரையை கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ அது முந்திரி, திராட்சை, பருப்பு, நெய் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? 37,000 கோடி கேட்டோம், வெள்ளத்தை கூட கேட்டோம், நான் கொடுக்கல. இப்போ வந்து நிதி நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஆளுநர் தரப்புல. ஏங்க நிதி நெருக்கடி இருந்தா சட்ட ரீதியா எதிர்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுங்க, குடியரசுத் தலைவரை போய் பாருங்க, பிரதமரை போய் பாருங்க, முறையிடுவோம், நமக்கான நிதியை பெற்றுக்கொள்வோம், சண்டை செய்வோங்க களத்துல மக்களோடு மக்களாக நின்று. அதெல்லாம் விட்டுட்டு நிதி தரலன்னு நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் எல்லா எம்எல்ஏக்கும் மாதம் சம்பளம் எப்படி போடுறீங்க? நிதி இல்லாம எப்படி போடுறீங்க? அதனாலதான் எங்க தலைவர் சுற்றி காட்டுறாரு. எத்தனை காலத்துக்கு தான் நீங்க எங்களை ஏமாத்துவீங்க? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே? இப்போ சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு ஆடியோ வந்து வெளியாகிட்டு இருக்கு. அரசியல் ஆலோசகர் ஜானா ஆரோக்கியசாமியோட ஆடியோ வெளில வந்துட்டு இருக்கு. இது உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அதில் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு ஆடியோ வந்துச்சு. அது உண்மையா சார்? அந்த ஆடியோ பொய்யான ஆடியோங்க. அது ஏஐ மூலியமாக சித்தரிக்கப்பட்ட அவதூறை பரப்பக்கூடிய ஒரு எல்லாமே சமீபத்தில் நடந்த விஷயங்கள் தான். இந்த மாநாட்டுக்கு முன்பு பேசிய பேச்சுகள் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு யார் சொன்னது? எங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஃபேக் ஆடியோங்க.
அதாவது எங்களை எதிர்கொள்ள திராணியற்றவர்கள் இப்படிதான் ஃபேக்கா ஒரு ஆடியோ வெளியிடுவது எல்லாமே. விஜய் அவர்கள் வந்து முன்னாடி காமிக்காம புசியானந்த் அவர்கள் தான் முன்னாடி அப்படிலாம் இருக்காங்க. கிடையாது. இப்படி இருந்தா சரியா இருக்காது. எங்க 2% தலைவர் கூட தாண்டாது எங்க அப்படிங்கிற தலைவர் மாதிரி வந்து எல்லா மாவட்ட தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு, கலந்தாய்வு கூட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாரு, செயல் திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. நானே 2 முறைக்கு மேல எங்க தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறேன். பல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறாரு. ஊடகத்தில் பேசுகின்ற பொழுது ஒருமையில் பேசக்கூடாது, அவதூறா பேசக்கூடாது, ஆபாசமா பேசாதீங்க, நாகரிகத்தோடு பேசுங்க, பண்போடு பேசுங்க என்று என்னிடமே ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. பல பேர்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க பொதுச் செயலாளருக்கு அவர் தான், எங்க தலைவர் தான் ஆலோசனை கொடுக்குறாரு. இதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது கட்சி வந்து செயல்படாம இருக்கு, முடக்குறாங்க அப்படின்னு ஒரு போலியா சித்தரிக்கப்பட்ட ஆடியோவை வந்து நீங்க நம்புறீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? கட்சி மிக அருமையான முறையில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. 2026 தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வியூகங்களை அவர் அமைத்துக் கொண்டிருக்கோம். பேசிய பேச்சுகள் வந்து பாமக எப்படி இருந்தது, அன்புமணி ராமதாஸ் ஏங்க அது ஃபேக் ஆடியோங்க, அது பொய்யான சித்தரிக்கப்பட்ட ஒரு ஆடியோங்க. எங்களை விரும்பாதவர்கள், எங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள், எங்களை பிடிக்காதவர்கள், எங்களை நசுக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சிங்க. நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன எங்க நடக்குது, கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இல்லையே. யார் சொன்னது? நீங்க வந்து பாத்தீங்களா எங்க கட்சியில ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு? எங்க கட்சியில எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஜனநாயக பூர்வமாக கட்சி இயங்கி கொண்டிருக்குங்க. இப்ப மாவட்ட செயலாளரை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்க தலைவர் அவர்கள் அறிவிக்க போறாங்க. எல்லா வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கட்சியில பிரச்சனை இருக்குன்னா எங்க பிரச்சனை இருக்கு? எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு சொல்லுங்க? என்ன பிரச்சனை ஆச்சு? ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க கேள்வி கேட்கறதா பிரச்சனையா இருக்கு. தூத்துக்குடி மாவட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நல்லா அழகான முறையில கட்சி இயங்கி கொண்டிருக்கும் போது பிரச்சனை இருக்குன்னா எங்க பிரச்சனை இருக்கு? அதாவது நீங்க எங்க கட்சியை சிதைச்சிடலாம், மக்களிடம் வந்து எங்க கட்சியை வந்து அந்நியப்படுத்திடலாம் அப்படின்ற போலியான ஆடியோக்களை வெளியிட்டு தவறான முறையில நீங்க வந்து செயல்படலாம் அப்படின்ற அந்த பிம்பம் இருக்குல்ல, அதை தயவு செய்து மறந்துருங்கன்றேன். எங்க கட்சியை வந்து அவ்வளவு எளிதாக மக்களிடமிருந்து தனிமைப்படுத்திட முடியாது, எங்க கட்சியை உடைச்சிட முடியாது, எங்க கட்சிக்கு எதிரான அவதூறுகளை முன்வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மக்களே அரணாக இருக்கிறாங்க அந்த கட்சியில. 90 லட்சம் உறுப்பினர்கள் கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. 1 கோடியை நெருங்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கைகள் நடக்க போகிறது. அது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரப்போகிறது. மக்கள் குடும்பமாக அவர்களாகவே உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை உங்களால எப்படி உடைக்க முடியும்? இந்த ஆடியோ ஏதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதா? இந்த ஆடியோவால ஒரு கடுகளவு சிதைவு எங்க கட்சியில ஏற்படுத்துச்சா? ஆடியோல பேசுனதெல்லாம் உண்மைன்னு சொல்றாங்களா சார்? இப்ப அது ஏங்க உண்மையா அந்த ஆடியோவே பொய்ன்னு சொல்றேனாங்க. உங்க வாதத்துக்கே வரேன். இப்ப அந்த ஆடியோ வெளியில வந்துச்சுல, இந்த ஆடியோ வெளியில வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஏதாவது ஒரு சலசலப்பு, கடுகளவு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது வந்ததா? எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க அது வந்து பொய்யான ஒரு ஆடியோ. இந்த அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் சேர்ந்து கொண்டு எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இது போன்று பொய்யான ஒரு செயலில் ஈடுபடுவாங்க என்பது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்க உளவுத்துறையை வைத்துக்கொண்டு, உங்கள் காவல்துறையை வைத்துக்கொண்டு எங்களை கண்காணிப்பதை விட வேங்க வயலில் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்தானா அந்த அயோக்கியனை கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் ஒரு பாலியல் ரீதியான வன்புணர்வு நடந்தது. யார் அந்த சார்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கேக்குது. யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உளவுத்துறையை செயல்பட விடுங்க, காவல்துறையை செயல்பட விடுங்க, ஜனநாயகத்தை பாதுகாங்க. பொய்யா வந்து நாங்க திராவிட மாடலு, சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு வெற்று வார்த்தையாக இல்லாமல் உண்மையான ஒரு சமூக நீதியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யுங்க. அப்போ உண்மையான ஒரு சமூக நீதியும் உண்மையான ஒரு சமத்துவத்தையும் உண்மையான ஒரு ஜனநாயகத்தையும் உருவாக்குவதற்காக மக்களின் துணையோடு, இளைஞர்களினுடைய படையோடு, கருத்தியல் கோட்பாடுகளோடு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது. நீ எந்த கொம்பாதி கொம்பன் நினைச்சாலும் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்தவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்துட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று, தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. மக்கள் முடிவு செய்த பிறகு இந்த மாதிரி ஆடியோலாம் வெளியிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்? அது பொய்யான ஒரு ஆடியோன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பிரச்சனைன்றீங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. மிக சிறப்பான முறையில் கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. மிக்க நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி 14 முதல் திரையரங்குகளில். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க.